ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேடிஎஸ் டைரி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தக்காளி வச்சு தான் ஒரு ரெசிபி வீடியோ. தக்காளி தோசை செய்யலான்னு சொல்லிட்டு, அதுக்கு நம்மளுக்கு தேவையானது தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு தக்காளி எடுத்துக்கோங்க. அப்புறம் ரவை, அப்புறம் கொஞ்சமாக புளி, அதுக்கப்புறம் 4, 5 காஞ்ச மிளகா, அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம், அப்புறம் தேவையான அளவு தோசை மாவு. நீங்கள் எந்த அளவுக்கு ஊற்ற போகிறீங்களோ அந்த அளவுக்கு தோசை மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ரவை. ரவை வந்து நம்மளுக்கு அந்த கிறிஸ்பினஸ்க்காக நம்ம சேர்த்துக்கணும். மாவு வந்து உங்களுக்கு புளிச்சதுனாலும் சரி, புளிக்கலனாலும் சரி, இது செஞ்சோம்னாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாவு புளிச்ச மாவு இருந்தால் செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். புளிக்காத மாவு இருந்து செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம வந்து தக்காளியை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். புளி, மிளகாய், அப்புறம் இந்த பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டு, இப்போ இந்த பெருங்காயத்தூளை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சால்ட் 1 ஸ்பூன் வந்து சால்ட் இதுலயே ஆட் பண்ணிட்டு, நம்ம இத அரைச்சு எடுத்துக்க போறோம். மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்து அந்த மாவு கூட மிக்ஸ் பண்ண போறோம். 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா, இந்த தக்காளி இந்த இதுக்காக நம்ம மாவுல ஆல்ரெடி உப்பு போட்டு தான் கரைச்சு வச்சிருப்போம் இல்லையா? அதனால இதுக்கு தேவையானது போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாரி நல்லா அரைச்சு எடுத்துட்டு, இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இந்த தோசை பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் டேஸ்டி அண்ட் காரமாவும் இதுக்கு நம்மளுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து ஆம் இப்போ இது கூட ஒரு கை அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்க ரவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலரே பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாரி நம்ம செஞ்சு குடுத்தோம்னா, கலர்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தோசையா இருக்கும். அப்புறம் இந்த தோசைய சுடுறதுக்கு வந்து 2 பேர் வந்திருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல. இங்க பார்த்தீங்கன்னா, என் டாட்டரு இவங்க வந்து நான் தான் தோசை சுடுவேன், நான் தான் தோசை சுடுவேன்னு இவங்க ஃபர்ஸ்ட்டு கீழெல்லாம் தோசை மாவு சிந்துது பாரு. ஊத்துறாங்க. தோசை கீழ நான் சிந்தாம சுடுறேம்மா ஊத்தணும். இந்த வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே, ஓகே, ஓகே. சரி இன்னும் ஓகே கொஞ்சம் தடவு கத்துக்கிட்டோம் நல்லா. அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊத்த அலோவ் பண்ணேன். இவங்க ஒரு ம். தோசை, ஓகே, அப்புறம் ஓகே. போதும், போதும், போதும். என்னோட ஏன்னா சன் ஒரு தோசை ஊத்துனாரு. கீழ இத பாரு எப்படி சிந்திட்ட. இந்த மாதிரி சிந்தாம ஊத்தணும். அது கிட்ட இவங்க தோசை வச்சு சுடுறதுக்குள்ள நம்ம கேஸே ஒழுங்கா போயிடும். ஊத்தணும். கொஞ்சமா, கொஞ்சமா. போதும், போதும். இவங்க 2 பேரும் இந்த தோசையை வந்து நல்லா கிறிஸ்பியா செஞ்சு எடுத்துட்டாங்க. அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப பிடிச்சமான ஒரு தோசையா ஓவர் இருக்கும். ஆக்டிங். கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் த ஒழுங்கா சுடு. சப்ஸ்கிரைபர்ஸ். கீழெல்லாம் ரொம்ப சிந்தாம தேங்க்ஸ் சுடணும். என்னோட நிறைய சேனலை வேஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது. பண்ணதுக்கு. இந்த இதுனா தோசை வந்து வெந்துருச்ச பாரு. பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். அண்ட் சாப்பிட்றதுக்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இது வெறுமனையும் இவ்வளவு சாப்பிடலாம், ஊறட்டையான மிளகாய் பொடி ஒரு வச்சு தோசைக்கு சாப்பிடலாம். இப்படி என்ன ஆனா நான் ஊத்துறாங்கன்னா இன்னைக்கு கார அவருக்கு சட்னி செஞ்சிருக்கேன். லைட்டா கார ஊத்தணும். சட்னியோட எடு. இன்னுமே சூப்பரா மெதுவா இருந்தது. சொல்லுண்டு. இவோ 4, 5 சரக்கு பொரிய. தோசை சாப்பிடுறவங்க நீ கூட ஆல்ரெடி சேர்த்து சுட்டுட்டல. சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இரு கொஞ்சம் வரேன், இரு வரேன். ஒரு தோசை சாப்பிடுற இங்க பசங்க வந்து வந்து இப்போ ஊத்தக்கூடாது இந்த 3 கல்லுல. தோசை சாப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு இது இப்படி. நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த தோசை. எடு பொறுமையா எடு. இரு, இரு, இரு. எங்க பாரு தோசை சுட கீச்சிட்ட. தெரியாம அதை கிழிச்சு அது இப்படி கிறிஸ்பியா பொறுமையா இருக்கும். எடு நல்ல பாரு. பேப்பர் மாதிரி நல்லா கிறிஸ்பியா வரும். இதுதான். ரவெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா? இது வந்து நீங்க மிக்ஸ் இப்படி பண்ணி திருப்பி ஒரு அடி 10 அழகா மினிட்ஸ் போடணும். அப்படியே கிழிக்க வச்சுட்டு கூடாது. தோசை எப்படி ஊற்றினாலும் சரி, கிழியுது? நான் சுடுறது இல்லைன்னா நீங்க கிழியுதா? அப்பயே ஊற்றினாலும் ஓகே தான், நல்லா தான் ஓகே. இருக்கும். இந்த மாதிரி கிறிஸ்பியா தான் வரும். வெயிட் பண்ணுங்க. எவ்வளோ நிமிஷம்? இந்த மாதிரி தோசையை வந்து நம்ம 2 பேருமே சுட்டு எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் இன்னொருத்தர் வருவார் தோசை சுடுறதுக்கு. இதோட வந்து நீங்க தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் நல்ல இது கலர்ஃபுல்லா இருக்கும். இது ரெட் கலரா இருக்குமோ, அது வந்து ஒயிட் கலரா இருக்கும். ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஆனா நான் இன்னைக்கு ரெட் அண்ட் ரெட் காம்பினேஷனே போயிட்டேன். கார சட்னி செஞ்சதுனால. ஸோ கார சட்னி வச்சு சாப்பிட்டு செம்மையா இருந்துச்சு. நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And thank you so much for watching this video. Thank you.